வாங்க இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு அற்புதத்தை கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு திட்டமிட்ட தொடர்பு அதோட உண்மையான அர்த்தத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரலாறுல ரொம்ப ஃபேமஸான ஒரு அற்புதம், அதாவது இயேசு 5000 பேருக்கு உணவளிச்ச சம்பவம். உண்மையிலே அது ஒரு சீக்வல், அதாவது ஒரு பழைய கதைக்கு எழுதப்பட்ட தொடர்ச்சினா எப்படி இருக்கும்? இத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல ஒரு அற்புதம் எப்படி ஒத்திகள் பார்க்கப்படுதுன்னு பார்ப்போம். அப்புறம் எலிசாவோட முன்மாதிரி, மேஷியாவோட நிறைவேற்றும், இது ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இது எப்படி ஒரு பெரிய இறையியல் உண்மையா மாறுது, கடைசியா இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அல்டிமேட் வெளிப்பாடு என்னன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சிக்க ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மாதிரி அற்புதம். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு திட்டமிட்ட கதை அமைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹார்சல் பாப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். பழைய ஏற்பாட்டுல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் புதிய ஏற்பாட்டுல நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான வெளிப்பாட்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. சரி, அப்போ அந்த ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பாப்போமா? வாங்க, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி எலீசா செஞ்ச ஒரு அற்புதத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது அவ்வளவா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. தேசத்துல பயங்கரமான பஞ்சம். அங்க இருக்கிறது வெறும் 20 பார்லி ரொட்டி தான். ஆனா சாப்பிட வேண்டியதோ 100 பேரு. இத பார்த்து எலிசாவோட வேலைக்காரருக்கு ஒரே சந்தேகம். ஐயோ, இத எப்படி நான் 100 பேருக்கு பரிமாறுவேன்னு கேக்குறாரு. ஆனா அந்த சந்தேகத்துக்கு நடுவுல எலிசா ரொம்ப நம்பிக்கையா ஒன்னு சொல்றாரு. அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு மீதியும் வைப்பாங்கன்னு. பாருங்க, கடவுளோட ஏற்பாடுங்கிறது சும்மா பத்தாது, அது மிஞ்சுங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்போ இதே பேட்டர்ன், இதே மாதிரி எப்படி மறுபடியும் வருதுன்னு பாருங்க. ஆனா இந்த தடவை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல நடக்குது. இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த 2 அற்புதங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. அங்க ஊழியர்களுக்கு சந்தேகம், இங்க சீடர்களுக்கு சந்தேகம். அங்க மக்களுக்கு கொடுன்னு கட்டளை, இங்க நீங்களே கொடுங்கன்னு கட்டளை. முடிவு 2 இடத்துலயும் உணவு பெருகுது, மீதியும் இருக்கு. பாத்தீங்களா, 2 சம்பவத்தோட அஸ்திவாரமும் ஒண்ணுதான். எலிசா உணவளிச்சது 100 பேருக்கு. ஆனா இயேசு 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகம். இது அந்த பழைய அற்புதத்தோட ஒரு மிகப்பெரிய அப்கிரேட். இந்த கனெக்ஷன் ஏதோ நாமளா கண்டுபிடிக்கிறதில்ல. இத எழுதினவங்க, குறிப்பா யோவான், இத படிக்கிற நீங்க இந்த தொடர்பை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காகவே சில க்ளூஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமான க்ளூ இதுதான். இங்க ஒரு பையன்கிட்ட பார்லி ரொட்டி இருக்குன்னு சொல்றது. இது ஏதோ சாதாரணமா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இல்ல. இது ஒரு முக்கியமான இலக்கிய சமிகைனை. ஏன் பார்லி ரொட்டி அவ்வளோ முக்கியம்? ஏன்னா அது ஏழைகளோட உணவுன்னு சொல்லப்பட்டது. யோவான் இத குறிப்பிடும்போது வாசகர்களுக்கு உடனே ஒன்னு ஞாபகம் வரணும். ஓ, எலிசா செஞ்ச அற்புதத்திலையும் இதே பார்லி ரொட்டி தானே இருந்துச்சுன்னு. சோ இந்த ஒரு வார்த்தை மூலமா இது அந்த கதையோட தொடர்ச்சிதான்பான்னு சொல்றாரு. அங்கிருந்த மக்களுக்கு இந்த கனெக்ஷன் புரிஞ்சுதா? நிச்சயமா புரிஞ்சுது. அதனாலதான் அவங்க உடனே சொல்றாங்க, உலகத்துல வரப்போற தீர்க்கதரிசி இவர்தான்னு. பாருங்க, அவங்க எலிசாவோட அந்த அடையாளத்தை இயேசு செஞ்ச செயல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் நம்மள இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு கொண்டு வருது. இந்த அற்புதங்கிறது வெறும் வயித்து பசிய போக்குறதுக்கானது மட்டும் அல்ல. பிப்ளியம் முழுக்க இந்த உணவு கொடுக்கிற விஷயத்துல ஒரு ப்ரோக்ரெஷன் இருக்கு. முதல்ல மோசே மூலமா வானத்திலிருந்து மண்ணா கிடைக்குது. அப்புறம் எலிசா பூமியில ரொட்டிய பெருக்கிறாரு. ஆனா இயேசுவோ நானே அந்த ரொட்டின்னு சொல்றாரு. கடைசியா அந்த ரொட்டி ஒரு புதிய உடன்படிக்கையா மாறுது. அதாவது கடவுள் உணவை கொடுக்கறதிலிருந்து கடவுளே உணவா மாறுற ஒரு பயணம் இது. இந்த வேறுபாடுதான் மொத்த கதையோட சாராம்சமே. எலிசா கொடுத்தது அந்த நேரத்து பசிக்கு ஒரு தற்காலிக தீர்வு. ஆனா இயேசு அந்த அற்புதத்தையே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நான் தான் நித்திய ஜீவனுக்கான உணவுன்னு தன்னை வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து கிடைக்கிற முக்கியமான பாடத்தை சுருக்கமா பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டுல நடந்த எலிசாவோட அற்புதம் ஒரு மாதிரி ஒரு ரிகர்சல். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு செஞ்சதுதான் உண்மையான வெளிப்பாடு, அந்த மெயின் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஒரு ஆழமான மாற்றம் நடக்குது. எலிசா ரொட்டிய கொடுத்தார், ஆனா இயேசுவோ தானே அந்த ரொட்டியாக இருக்கிறார். அதாவது ஒரு பரிசு கொடுக்கிற தீர்க்கதரிசிக்கும்
தானே அந்த பரிசா இருக்கிற கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் இது. இப்படி மாதிரிகளை வச்சு அர்த்தத்தை உருவாக்குறது பைபிளோட ஒரு ஸ்டைல். அப்போ நாம இன்னும் கண்டுபிடிக்காம நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கிற இந்த மாதிரி ஒத்தகை அற்புதங்கள் இன்னும் எத்தனை இருக்குமோ யோசிக்க வைக்குது இல்லையா?